பண்டாசுரன் ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தான். அவருக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? இந்த ராவண இரணிய இவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்களே இந்த பண்டாசுரனுடைய காத்துப்பட்டா காத்தா பறந்துருவாங்க. காத்தா பறந்துருவானுங்க. அந்த பண்டாசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பண்டாசுரா, எல்லையற்ற வலிமையோடு எல்லா நலன்களையும் பெற்று எவரும் நிகரில்லை என்று வாழ்கின்ற நீ இன்னும் எதை வேண்டியப்பா என்னை குறித்து தவம் செய்கிறாய்? படைக்கும் பிரம்மனே, என் குலத்தைச் சேர்ந்த எல்லா அசுரர்களுமே தாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மை நோக்கி கடும் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கோரியபடியே வரங்களை நீரும் கொடுத்திருக்கிறீர். ஆனால் முடிவில் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரம்மதேவா, அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் எனக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். எப்படி கேட்டால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நீ நம்புகிறாயோ அப்படி ஒரு வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் கேட்கப் போவதை வார்த்தைக்கு வார்த்தை நன்றாக கவனிக்கவும். எனக்கு வேறு வேலை. பூலோகத்தில் மானிட வர்க்கத்தில் ஆண் பெண் சேர்க்கையில்லாமல் 5 வயது பெண் குழந்தை தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் அந்த சின்னஞ்சிரிக்கு ஒருவரால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அப்படியே கொடுத்தேன். அக்னி தேவனை அலர்மளவுக்கு இந்த தேவலோகத்தில் கொடூரமான காடாக்கினி வீசுகிறது. ஒருவேளை பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டாரா? அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவேந்திரா. பிறப்பிலேயே கொடியவன் பண்டாசுரன். அத்துடன் நான் கொடுத்த வரத்தின் வலிமையும் சேர்ந்து கொண்டதால் அளவுக்கு மீறி அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் விடுகின்ற மூச்சுதான் இந்த அக்னி ஜுவாலை. இதிலிருந்து தப்புவதற்கு வழி? நாம் அனைவரும் திருக்கையிலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. சிவபெருமானே, அந்த பண்டாசுரனிடமிருந்து நாங்கள் தப்புவதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல முடியும்? பிரம்மனே, இன்று வரையந்தம் வரம்பற்ற முறையிலே அரக்கர்களுக்கு வரத்தை கொடுப்பவன் நீ. அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்புவதற்கு வழியை வகுப்பவன் நான். இப்பொழுது நீ பண்டாசுரனுக்கு கொடுத்துள்ள விசித்திரமான வரத்தால் நான் எந்த வழியும் வகுக்க முடியாமல் செய்துவிட்டேன். கங்காதரா, இரக்கமற்ற அரக்கனுக்கு பிரம்மன் இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா? 4 மூளைகளில் ஒரு மூளையால் சிந்தித்திருக்க வேண்டாம். ஜனார்த்தனா, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. இனி நடக்க வேண்டியதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எதை சிந்திப்பது? பரபிரம்ம சுரூபிணியான அந்த பராசக்தியை வந்திப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தவத்திற்குரிய தகுதியான இடம் பூலோகத்தில் உள்ள திருக்காஞ்சிவனம் தான். தேவர்களே, இந்த உருவோடு இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் பண்டாசுரன் உங்களை விடமாட்டான். அவன் கண்ணிலிருந்தும் அவன் கக்கும் ஜுவாலையிலிருந்தும் தப்புவதற்கு கிளிரூபம் எடுத்து திருக்காஞ்சிவனத்துக்கு பறந்து செல்லுங்கள். தேவர்களே, பண்டாசுரன் திருக்கையிலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். உடனே பறந்து செல்லுங்கள். மன்னா, மங்கை அங்கு நிற்கிறான். அங்கு பருவமங்கையே, உன் ஆட்டத்தை கண்டதும் எனக்கும் ஆட்டம் கண்டு விட்டது. உங்களோடு சேர்ந்து நானும் ஆடிவிட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு நகரத்தின மாலை வேண்டும். அள்ளி கொடுக்கும் அலைமகளையே அடகு பிடிக்கும் அளவற்ற செல்வம் படைத்த என்னிடத்தில் கேவலம் நாகரத்ன மாலையா கேட்பது? விண்ணிலே கண் சுமிட்டும் தாரகைகளை உதிர்த்து கோர்த்து உனக்கு நட்சத்திர மாலை அணிவிக்கிறேன். அமைச்சரே, பார்த்தீரா என் பராக்கிரமத்தை? மண்ணிலே நின்று நான் சொன்னவனை கேட்டவுடனே விண்ணிலே மிதக்கும் நட்சத்திரங்கள் மாலை போல அணிவகுத்து விட்டது. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இது பல 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அபூர்வமாக தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம். இதை பார்க்கும் போது என் வயிற்றை கலக்குகிறது. அதனால் வால் நட்சத்திரம் தோன்றுவது அபசகுணம் என்று சொல்வார்கள். வால் நட்சத்திரம் தோன்றுவதின் பராபலன் என்ன? மன்னர்களுக்கு ஆகாது. ஆகாதென்றால் மணிமுடி தரித்த
நினைத்தோர் மண்மூடி போவர் என்பர் திண்ணம். மகாபிரபு, மகாபிரபு, என்னடா பட்டத்து யானை திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது. என்ன பட்டத்து குதிரையும் திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது பிரபு. என்னடா உணர்கிறீர்கள்? அமைச்சரே, வாரும் பார்ப்போம். ஓய் பிரம்மா, ஏன் இருக்கு? என் பின்னால் ஓடி வர. அமைச்சரே, பிரபு, ஒரு காரணமும் இல்லாமல் பட்டத்து யானையும் குதிரையும் எப்படி இறக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரபு. புரியவில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு அமைச்சர். பண்டாசூரா, காரணமின்றி கரியும் பரியும் மறிக்கவில்லை. யானையின் மத்தகத்திலும் குதிரையின் மார்பகத்திலும் நன்றாக பார்த்தாயா? மரண அடி விழுந்ததற்கான அடையாளம் பதிந்திருக்கிறதா இல்லையா? பிரம்மனே, எனக்கு புரிந்து விட்டது. என்ன? ஒரு சரியான சிறுத்தை புகுந்து அறைந்து கொண்டிருக்கிறது. சிறுத்தையா? நீ பெற்றிருக்கும் வரத்தை நினைத்துப்பார். அப்படி என்றால் எனக்கு தெரிந்தவரை இவற்றில் பதிந்துள்ள அடையாளம் ஓர் சிறுமியின், அதிலும் 5 வயது சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும். வாய் பிரம்மா, எப்படி ஒரு சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறீர்? ஏன் அது ஒரு சிறுவனின் கையாக இருக்கக்கூடாதோ? சிறுமியா சிறுவனா என்பதை அதில் பதிந்துள்ள ரேகைகளை பார்த்து திட்டவட்டமாக சொல்லிவிடலாமப்பா. அப்படி என்றால் அந்த சிறுமியை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றியும் ரேகைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. பாரும், அவளை பெற்றவர்கள் யார்? பெற்றவர்களை பற்றிய ரேகையே அதில் காணப்படவில்லையப்பா. அமைச்சரே, எந்த ரேகை எப்படி இருந்தாலும் சரி, பூலோகத்திலே உள்ள 5 வயது சிறுமியின் அத்தனை பேரையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவித்து கிழித்துக் கொளுத்துங்கள். ஆணை. தெரிகிறதா? எங்கிருந்து வெளிப்படுகிறது தண்ணீர்? தெரிகிறது. ஒரு சின்னஞ்சிறு கையிலிருந்து வெளிவருகிறது. குதிரையின் மார்பகத்திலும் யானையின் மத்தகத்திலும் எந்த கை பதிந்திருந்ததோ இப்பொழுது ஆகாயத்தில் தெரிவதும் அதே சின்னஞ்சிறு கைதானப்பா.
நீ யாரம்மா? உனக்குமா என்னை தெரியவில்லை? அந்த பண்டாசுரனின் பல மாயைகளில் அவன் தலையோடு வந்திருக்கும் நீயும் ஒரு மாயைதானோ என்று நான் சந்தேகிக்கிறேன். அவன் மடிந்து விட்டான் என்பது உண்மை என்று தெரியும் வரை நீ யார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்படி வா. இப்பொழுது ஏற்பாடு செய்கிறேன். நாகாபரணா, யார் இந்த மரகத சிலை? இந்த மழலை அமுதத்துக்கு தங்களிடம் என்ன இத்தனை ரகசியம்? தெரிவிக்கிறேன். தேவலோக சிற்பியான மயனே, மயனே, இந்த பேசும் பதுமையை போல ஒரு பிரதிமை செய்து அதை சுற்றி ஒரு எழில்மிக்க மண்டபத்தை ஏற்படுத்து. ஜனார்த்தனா, அந்த மண்டபத்தை நாளை உதயத்தில் தீபாராதனையுடன் திறந்து பார்த்தால் தான் யார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்து விடுமாம். இந்த பேசும் பொற்சித்திரம் எனக்கு அருளிய பரம ரகசியம் இதுதான். வாளை சிறுமையாக உதித்து பண்டாசுரனை வதைத்து ஆசாங்குசமும் கரும்பு வில்லும் மலரும் கிளியும் கான்களில் ஏந்தி கன்னி வடிவாக காட்சி அளிக்கும் அன்னை ஆதிபராசக்தியே. ஆதிபராசக்திதான். ஆனால் இம்மண்டுலக மக்களை வாழ்விப்பதற்காகவே தோன்றிய இக்கோலத்திற்கு பெயர் காமாட்சி. ஜனார்த்தனா, காமாட்சி என்ற பெயரை கொண்ட பிரம்மஸ்வரூபிணியான நான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் பூஜா விதிகளை துர்வாச முனிவர் அன்பு பூஜையாக, அஹிம்சா பூஜையாக வகுத்துக் கொடுப்பார். அதன்படியே நடக்கட்டும். ஆணை.